சார் ஒரு மனுஷனா இருந்தா நீ நீ சமுதாயத்துல ஒரு பெரிய அடுத்து கட்சி ஆரம்பிச்சு நீ ஒரு முதலமைச்சர் ஆவன்னு ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்க. ஓகே, அங்க போய் அந்த மக்களுக்கு நீ என்ன பண்ண? நீ ஏதாவது ஒண்ணு பண்ணல சார். அதாவது தமிழ்நாட்டு ஆளன்னு ஆசைப்படுறல, அதுக்குதான் பார்த்தா அதானே நாங்களாம் முட்டா பசங்க. நேற்று காலையில் சினிமாவுக்கு இன்னைக்கு அரசியல் அமைச்சு நாளைக்கு நீ முதலமைச்சராக நாங்களாம் வாயில கை வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா? நேற்று இவ்வளவு ஒரு விஷயம் நடந்தது. அவருக்கு தான் நிறைய ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க சார். ரசிகர் பட்டாளம் ரஜினி இருந்து எல்லாருக்கும் இருந்து சார். சிவாஜிக்கு இல்லாத ரசிகர்களா? சிவாஜிக்கு இல்லாத ரசிகர்களா சார்? சொல்லுங்க. ரஜினி சாருக்கு ரசிகர் இல்லையா? கமல் சாருக்கு ரசிகர். இவருக்கு இருக்க ரசிகர்கள் வெறித்தனமால இருக்கிறாங்க. எல்லாருமே வெறித்தனமா இருப்பாங்க. ஆனா அரசியல் ஆரம்பிச்சாதான் தெரியும். அரசியல் அந்த ரசிகர்கள் நம்பித்தானே அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதான் பொறுத்து பாருங்க சார். சார் நேத்து போயிட்டு ஓகே அவர் முதலமைச்சர் ஆகட்டும், அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். அவர் என்னதான் தலைகளாலும் உங்க திரைத்துறையில இருக்க நீங்க எப்படி சொல்றீங்க? ஆமா சார், நீ பந்தியா நடிச்சியா போயிட்டு அதுக்கு ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, இவங்களா ஓகே. நீ யார்? நீ சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட?